SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்களிப்பு திகதிகளில் திருத்தம். நிமேஷின் மரணம் குறித்து நீதிமன்றம் பிறப்பித்த புதிய உத்தரவு. மன்னாரில் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி. பிள்ளையான் கவர்மெண்ட் பில கூட்டணி அரசியல் சூழ்ச்சி. அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. ட்ரம்மின் வரி விதிப்புக்கு கலிபோர்னியா எதிர்ப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 2025 மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை அளிப்பதற்கான திகதிகள் திருத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கான திகதிகள் ஏப்ரல் மாதம் 24, 25, 28 மற்றும் 29 என திருத்தப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அனைத்து அரசு நிறுவனங்கள், போலீசார், முப்படையினர், பாடசாலைகள், கூட்டுத்தாபனங்கள், அரசியலமைப்பு சபை உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களுக்காக ஏப்ரல் 24, 25, 28 மற்றும் 29 ஆகிய 4 தினங்கள் தபால் மூல வாக்குகளை அளிக்க ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்த மாற்றங்களும் இல்லாமல் அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் பிற அனைத்து நிறுவனங்களிலும் உள்ள தபால் மூல வாக்காளர்கள் இந்த 4 நாட்களில் தங்கள் அலுவலகங்களில் தபால் மூல வாக்குகளை அளிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்காக விசேட பணிகளில் ஈடுபடும் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் கண்டி பெண்கள் உயர்நிலை பாடசாலைகளில் ஒரு விசேட தபால் மூல வாக்களிப்பு நிலையம் நிறுவப்படும். படையினருக்காக அந்தந்த இராணுவ முகாம்களில் நியமிக்கப்பட்ட சான்றளிக்கும் அதிகாரி முன்னிலையில் இந்த 4 நாட்களுக்குள் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றார். தேர்தல்கள் நடைபெற உள்ள 339 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான அனைத்து வாக்காளர்களுக்கும் விநியோகிக்கப்பட வேண்டிய அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டைகள் நேற்று சம்பந்தப்பட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளால் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. அதன்படி அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகம் ஏற்கனவே ஆரம்பமாகியுள்ளன. அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகம் ஏப்ரல் 29 வரை தொடர உள்ளது. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு எவரேனுக்கும் அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்தில் அது குறித்து விசாரிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வெலிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் உயிரிழந்த நிமேஷ் சத்சர என்ற இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக இந்த மாதம் 23ஆம் தேதி தோண்டி எடுக்கப்பட உள்ளது. பிரேத பரிசோதனைக்காக இம்மாதம் 23ஆம் தேதி உடலை தோண்டி எடுக்க அனுமதி வழங்குமாறு கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியினால் கோரப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் முகமது ரிஸ்வான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். உடலை தோண்டி எடுத்து புதிய பிரேத பரிசோதனை நடத்த 3 பேர் கொண்ட மருத்துவ நிபுணர் குழுவை நியமிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த வழக்கு விசாரணையின் போது கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி குறித்த பிரேத பரிசோதனையை நடத்துவதற்கு 3 பேர் கொண்ட மருத்துவ நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. அதன்படி இந்த மருத்துவ நிபுணர் குழுவில் விசேட சட்ட வைத்திய நிபுணர் பிரியந்த அமரரத்ன, விசேட சட்ட வைத்திய நிபுணர் BR வன்புர மற்றும் சிரேஷ்ட பேராசிரியரும் விசேட சட்ட வைத்திய நிபுணர் முதித விதானபத்ரன ஆகியோர் அடங்கியுள்ளனர். குறித்த இளைஞனின் மரணம் சந்தேகத்துக்குரியது என்றும் எனவே அவரது உடலை தோண்டி எடுத்து புதிய பிரேத பரிசோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி உயிரிழந்த இளைஞனின் தாயார் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா புதிய பிரேத பரிசோதனை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அண்மையில் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வஸ்ம நன்மையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னார் பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களிடம் மிகப்பெரிய டாலர் கையிருப்பு உள்ளது. கடந்த 6 மாதங்களாக ரூபாய் மதிப்பு சரியவில்லை. நாங்கள் எரிபொருள் விலையை குறைத்தோம். மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க நாங்கள் பாடுபடுகின்றோம். அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்ந்துள்ளது. அஸ்வஸ்ம உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அடுத்த ஜூன் மாதம் முதல் 4 லட்சம் புதிய குடும்பங்களுக்கு அஸ்வஸ்ம வழங்கப்படும். அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சீருடைகள் வழங்கப்படுகின்றன. 300க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு காலணிகள் வாங்க பணம் வழங்கப்படுகிறது. 1.6 மில்லியன் மாணவர்களுக்கு அபியாச புத்தகங்களை வாங்க தலா 6000 ரூபாய் வழங்கினோம். இது மக்கள் கவனித்துக் கொள்வது அரசாங்கம். அது மட்டுமல்லாமல் 5 தொடக்கம் 6 வருடங்களுக்கு பின்னர் தற்போது 30,000 பேரை அரசு சேவையில் சேர்க்க உள்ளோம். இதற்காக எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியமில்லை. பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவோம். அதன்படி பரீட்சைக்கு தோற்றி அதிக மதிப்பெண் பெற்று வேலையை பெறுங்கள். அரசு
சபையில் தமிழ் பேசுபவர்களின் பற்றாக்குறை உள்ளது. போலீஸ் நிலையங்களிலும் இது காணப்படுகிறது. எனவே 2000 புதிய போலீசார் பணியமர்த்தப்படுவார்கள். தமிழ் தெரிந்த உங்கள் பிள்ளைகளை போலீஸ் பணியில் இணைய செய்யுங்கள். இது ஒரு மரியாதைக்குரிய வேலையாகும். நம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வேலை. மேலும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ் பேச தெரிந்தவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும். ஒன்றாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்றார். அத்துடன் வடக்கில் நடந்த போர் காரணமாக மக்களின் நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டியிருந்தது என்றும் சில வீதிகள் மூடப்பட வேண்டியிருந்ததும் என்று கூறிய ஜனாதிபதி, தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து மக்கள் தங்கள் பணிகளை சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கும் என்று கூறினார். பிள்ளையானின் வழக்கறிஞராக உதய கமன்பில நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி, ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகிறது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர், இந்த நாட்டில் உதய கமன்பில வழக்குகளுக்காக ஆஜராகியமை பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் பிள்ளையான் தனது வழக்கறிஞராக கமன்பிலவை தேர்ந்தெடுத்துள்ளார். பிள்ளையானின் வழக்கையும் கமன்பில கையில் எடுத்துள்ளார். இவை வெறும் அரசியல் படுகொலைகள் அல்ல. இவை ஒரு பெரிய வலையமைப்புக்குள் செயற்படுத்தப்பட்ட விடயங்களாகும். தற்போது இந்த நூல்பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்போது சுறுசுறுப்பாகி முன்னர் மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகிறது. குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களமும் வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் பணியை தொடங்குகிறது. அனைத்து சட்ட தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அதற்கு அரசு தேவையான வசதிகளை மட்டுமே வழங்கி வருகிறது என்றார். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் விதிக்கப்பட்ட புதிய தீர்வு வரிகளுக்கு எதிராக கலிபோர்னியா மாநிலத்தின் ஆளுநரால் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வரி விதிப்பின் காரணமாக கலிபோர்னியா மாநிலம் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். அமெரிக்காவில் வரி விதிப்புக்கு எதிராக அந்நாட்டு மாநிலம் ஒன்று வழக்கு தாக்கல் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். எவ்வாறாயினும் இந்த வழக்கை நிராகரிப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. சர்வதேச வர்த்தகத்தில் நிலவும் சமநிலையற்ற தன்மையை சீரமைப்பதற்காகவே புதிய வரிகள் விதிக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் வழங்காமல் டொனால்ட் ட்ரம்பின் முயற்சிகளை தடுப்பதற்கு கலிபோர்னியா ஆளுநர் நேரம் செலவிடுவதாக வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். பிற நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் ஏனைய மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது சர்வதேச அளவில் 5வது பெரிய பொருளாதாரத்தை கலிபோர்னியா மாநிலம் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்களிப்பு திகதிகளில் திருத்தம். நிமேஷின் மரணம் குறித்து நீதிமன்றம் பிறப்பித்த புதிய உத்தரவு. மன்னாரில் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி. பிள்ளையான் கம்மன்பில கூட்டணி அரசியல் சூழ்ச்சி. அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. ட்ரம்பின் வரி விதிப்புக்கு கலிபோர்னியா எதிர்ப்பு.